ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பப்ஜி தமிழன் சேனல். நான் சுகுமார். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. வீடியோ போட்டது எல்லாமே நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதில் ஒரு சில நண்பர்கள் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதையும் இந்த வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ட்ரிக்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பப்ஜி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் பப்ஜியில் போடக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா மிராமரில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்த வந்து எந்த இடம் அப்படின்றத நான் கிளியராக உங்களுக்கு இப்போ மேப்பில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல இறங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய ஹைட்டான ஒரு பில்டிங். ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹைட்டான பில்டிங் தான். பட் இதில் ஏற முடியாது நம்மளால் வந்துட்டு. ஏன்னா பாதியிலேருந்து தான் வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கீழே வந்துட்டு ஸ்டெப்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம அந்த ஹைட்டுக்கு போக முடியாது. அதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம மேலே ஏறிட்டோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பக்கத்து பில்டிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஃப்ளோர் இருக்கும். சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த 3வது ஃப்ளோர் வரைக்கும் போயிருங்க. அதுக்கப்புறம் ரைட் சைட் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோவை தாண்டிங்க அப்படின்னா வெளியில் வந்துட்டு லேடர் ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்துட்டு ஃபுல்லாக ஏறி டாப் ஹைட்டுக்கு போயிருங்க. இப்போ இங்கேருந்து வந்துட்டு ரைட் சைட் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங் உங்களுக்கு தெரியும். இந்த பில்டிங்கில் நீங்கள் வந்துட்டு இப்போ முக்கியமான விஷயம் ஜம்ப் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அவுட்டர்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேக் வந்துட்டு அங்கேருந்து ஓடி போய் அந்த பார்டர் மேலே ஜம்ப் பண்ணி அங்கேருந்து ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பில்டிங்க்கு ஈஸியாக போயிடலாம். ஸோ அந்த பில்டிங் போனதுக்கப்புறம் அந்த பாதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய லேடரில் ஈஸியாக இதுக்கப்புறம் ஏற முடியும். டாப்புக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஸ்கோப்பெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக ஷூட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாரும் உங்ககிட்ட வரவே முடியாது. நீங்கள் எப்படி அங்கே போனீங்க அப்படின்னு கூட யாருக்குமே தெரியாது. நல்ல ஒரு ஹைடிங் பிளேஸ். அதே போல் ஸ்கோப்லாம் இருந்தது அப்படின்னா சூப்பரான ஒரு ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், எப்படி ஏறினீங்களோ அதே போல் இறங்கிட்டீங்க அப்படின்னா சேஃப். அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா லைஃப் குறைஞ்சிரும், இல்லை என்ன ஆகும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாமே மோஸ்ட்லி சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரிக் வந்துட்டு கண்டிப்பாக ஜோன் முடிய போகிறப்ப இல்லை யாராவது வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு ஹைட் ஆகிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்னா சூப்பரான பிளேஸ் இந்த இடம் தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபுல்லாக எல்லா ஸ்டெப்பும் ஏறி முடிச்சுட்டு எண்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சைடு கொடுத்துருப்பாங்க. இதில் இருந்துட்டு நீங்கள் பேக் சைடு வந்து போகணும் அப்படின்னு நினச்சி இப்படி ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா கீழே விழுந்துருவீங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியானது என்ன அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நீங்கள் ஏறி வரும்போதே மேலே ஒரு விண்டோ கொடுத்துருப்பாங்க ஸ்டெப்ஸோட பாதியிலேயே. இந்த விண்டோ மேலே ஏறிட்டு ஜஸ்ட் ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லாப் மேலே வந்து நின்றுக்கலாம். இதுக்கப்புறம் மூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் பில்டிங் மேலே யாராவது வர்றாங்க அப்படின்னும் போது யாராலையும் உங்களை கண்டே பிடிக்க முடியாது. ஸோ நீங்களும் வந்து ஈஸியாக வந்து அவங்கள ஷூட் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டு லொக்கேஷன் இந்த இடத்த நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களை பேக்லேருந்து யாராவது பார்த்துட்டு ஷூட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஜோன் முடிய போகிறப்ப எண்டில் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரிக் மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் வந்துட்டு மிலிட்ரி பேஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் இந்த ட்ரிக் வந்துட்டு நீ ஜோன் முடியும் போது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த இடத்துல இருந்துட்டு அடிக்கடி ஷூட் பண்ணாதீங்க, மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செக்யூரிட்டி டவர் இருக்கும் சின்னதாக. இது மேலே ஏறிட்டு அதுக்கு மேலே டாப்பில் வந்து ஏறிடுங்க. இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் மேலே ஏறிடுவீங்க. பொறுமையாக மூவ் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா இந்த டேங்கருக்கு பக்கத்தில் நீங்கள் வந்துடலாம். இதுக்கப்புறம் ஒரே ஜம்ப் தான். இந்த இடத்துல வந்துட்டு படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அடிக்கடி ஷூட் பண்ணி காட்டாதீங்க. ஒரு ஷாட்டாக இருந்தாலும் நச்சுன்னு அடிக்கிற மாதிரியான ஷாட்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வரம் தரும் மரம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 லொக்கேஷன்ஸ் தான் வந்து காமிச்சிருந்தோம். அதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 15 லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான வீடியோ வந்து தனியாக போடலாமா அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நேற்று போட்ட வீடியோட லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக அந்த 15 லொக்கேஷனும் எங்கே இருக்குது அப்படின்றத ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் நிறைய புது ட்ரிக்ஸ் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புதுசாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் என்னென்ன ட்ரிக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க.